கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நெல்லையில் காங்கிரஸ் நிர்வாகி மரண வழக்கு தொடர்பாக தென்மண்டல ஐஜி தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் மருதுபாண்டி. ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதில் ஏதேனும் தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளதா? அருணா, திருநெல்வேலி மாவட்டத்தின் காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்த ஜெயக்குமார் கடந்த 2ஆம் தேதி மர்மமான முறையில் மாயமான நிலையில் கடந்த 4ஆம் தேதி சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து அது கொலையா தற்கொலையா என்ற பல்வேறு கோணங்களையும் பல்வேறு சந்தேகங்களையும் ஏற்படுத்தியிருந்தது. சுமார் 10 டிஎஸ்பி தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து 10 தினங்களாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருப்பினும் இந்த கொலையின் தற்போது வரை எந்த பெரிய அளவில் எந்த துப்பும் தொடங்கவில்லை. குற்றவாளி யார் என்பதிலும் காவல்துறைக்கு விசாரணை தற்போது வரை கிடைக்கப்படவில்லை. இந்த நிலையில் தென்மண்டல ஐஜியாக இருக்கக்கூடிய கண்ணன் மற்றும் டிஐஜியாக இருக்கக்கூடிய மூர்த்தி, பிரவேஷ்குமார் ஆகிய தலைமையில் திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் இப்போ ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு தற்போது வரை எந்த நிலையில் இருக்கிறது, இதுவரை யாரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது, இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், இது கொலையா தற்கொலையா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள் தொடர்பாக இந்த ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக உடல்கூறாய்வு அறிக்கை, முதல்கட்ட உடல்கூறாய்வு அறிக்கையும் பெரிய அளவில் எந்த தகவலும் இல்லாத காரணத்தால் முழுமையான அறிக்கை இன்று வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் இந்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது தவிர ஏற்கனவே டிஎன்ஏக்காக மதுரை மண்டல தடவியல் அலுவலகத்திற்கு டிஎன்ஏ தொடர்பாக ஒரு எலும்பாடு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. ஆகையால் அந்த அறிக்கையும் அதே போன்று சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தடை அறிவியல் அறிக்கையும் 3 அறிக்கையும் இன்று கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த அறிக்கை வந்ததன் காரணமாகவே இந்த ஆலோசனை கூட்டம் நடக்கிறதா அல்லது வழக்கமாக நடைபெறும் கூட்டமா என்பது கூட்டத்தின் முடிவில் தான் தெரிய வரும். இருப்பினும் இந்த இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டமானது இந்த ஜெயக்குமார் வழக்கு தொடர்பாக தான் நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கூட்டமானது சுமார் 2 மணி நேரத்தை கடந்து தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூட்டம் நிறைவிலே இது தொடர்பான இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் யாரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது என்பது குறித்தும் முழுமையான தகவலை தென்மண்டல ஐஜியாக இருக்கக்கூடிய கண்ணன் அவர்கள் தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தின் எஸ்பி சிலம்பரசன், டிஐஜி 2 டிஐஜிகள் மற்றும் ஏஎஸ்பி உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். அருணா, அறிக்கை வெளியிட வாய்ப்பு இருப்பதா சொன்னீங்க. என்ன மாதிரியான அறிக்கையாக இருக்கும்? அதில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும்? அருணா, இந்த தற்போது வரை இந்த கொலை வழக்கை பொறுத்தவரை தற்கொலையா கொலையா என்ற முழுமையான தகவலை காவல்துறை தரப்பில் வெளியிடப்படவில்லை. ஏனென்றால் உடற்கூறாய்விற்கின் முழுமையான அறிக்கை என்பது தற்போது வரை எங்களுக்கு கிடைக்கவில்லை. அவ்வாறு கிடைக்கும் பட்சத்தில் தான் நாங்கள் இது கொலையா தற்கொலையா என்பதை முடிவு செய்ய முடியும் என தொடர்ந்து மாவட்ட காவல்துறை தரப்பில் தெரிவித்து வருகிறார்கள். ஆக இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த அறிக்கை இன்று கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த வழக்கு ஏற்கனவே மேன் மிஸ்ஸிங், அதாவது காணவில்லை என வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு சடலம் கண்டெடுக்கப்பட்ட பிறகு 174, அதாவது சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தற்போது இது கொலை வழக்கு ஆகும் பட்சத்தில் அதை திரிநாட்டுவாக மாற்ற வாய்ப்பு இருக்கிறது. ஆக கொலை வழக்காக மாற்றும் பட்சத்தில் இந்த கொலைக்கான குற்றவாளிகள் யார், இந்த கொலை எதற்காக நடந்தது, அரசியல் காரணங்களா அல்லது வேறு எதுவும் காரணங்களா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை என்பது நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த 10 தனிப்படைகள் பல்வேறு கோணங்களில் விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது வரை மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த ஆவணங்கள் ஆதாரங்கள் அடிப்படையில் விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தென்மண்டல ஐஜியாக இருக்கக்கூடிய கண்ணன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் தான் இந்த கொலை தொடர்பாக பல்வேறு தகவல்களை வெளியிட வாய்ப்பு இருக்கிறது. தென்மண்டல ஐஜி தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அவர் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பும் இருப்பதா சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி. கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.